வணக்கம். மே 16ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி 2025 6.3% இருக்கும்னு யூஎன் கணிச்சிருக்கிறாங்க, யுனைடெட் நேஷன்ஸ் கணிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த ஆண்டு முதல் மாதத்தில் அவங்க சொன்னது 6.6% இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. 2025க்கானது இப்போ குறைச்சிருக்கிறாங்க, 6.3% குறைச்சிருக்கிறாங்க. 2024 7.1% இருந்தது. 2026க்கான ஜிடிபி வளர்ச்சி 6.4% இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க யுனைடெட் நேஷன்ஸ். இந்தியா பாகிஸ்தான் இடையே தாக்குதல் நிறுத்தி வைத்திருப்பது மே 18ஆம் தேதி வரைக்கும் இப்போ நீட்டிச்சிருக்கிறாங்க. என்டிடிவிலேருந்து கிடைத்த தகவல். 2 நாடுகளுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸ் பேச்சுவார்த்தையில் இறங்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவியில். இந்தியாவுடைய டிஃபென்ஸ் செக்டருக்கு மத்திய அரசு கூடுதலாக நிதி ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சில தினங்களும் நம்ம செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்டிடிவியில் சொல்லியிருப்பது கூடுதலாக 50,000 கோடி ரூபாய் மத்திய அரசு நிதி ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது டிஃபென்ஸுடைய பட்ஜெட் 7 லட்சம் கோடி ரூபாயை கடக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. போன பட்ஜெட்டில் மத்திய நிதி அமைச்சர் 6.8 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருந்திருக்கிறாங்க டிஃபென்ஸ் செக்டருக்கு. அது போன நிதியாண்டாவது 2024-25 ஒப்பிடும்போது 9% அதிகமாக நிதி ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ கூடுதலாக 50,000 கோடி ரூபாய், அப்போ 7 லட்சம் கோடி ரூபாயை டிஃபென்ஸ் பட்ஜெட் கடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவியில். நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 5% அதிகரித்தது இன்ட்ராடேல. ஏப்ரல் 22ஆம் தேதியிலிருந்து பார்க்கும்போது 16% அதிகரிச்சிருக்கு நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ். தகவல் கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. ஜெஃப்ரீஸ் சில டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்க்கு என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்க்கு ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4715. டேட்டா பேட்டர்ன்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 2690. பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 325. அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் டர்க்கிஷ் நிறுவனமான செலபி மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை ரத்து செய்திருக்கிறாங்க. மத்திய அரசு ஏற்கனவே அவங்களுடைய செக்யூரிட்டி கிளியரன்ஸை ரத்து செய்திருக்கிறாங்க. டர்க்கிஷ் நிறுவனம் அதான் காரணம் நினைக்கிறாங்க. செலபி அப்படின்ற நிறுவனம் தான் அகமதாபாத் மற்றும் மும்பை ஏர்போர்ட்ஸில் கிரவுண்ட் ஹேண்ட்லிங் சேவையை செய்துகிட்டு இருக்கிறாங்க. உடனடியாக இப்போ அந்த பார்ட்னர்ஷிப் ரத்தாகி இருக்கு. அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் எடுத்திருக்கக்கூடிய முடிவு. தகவல் கிடைத்தது என்டிடிவியிலிருந்து. அதே போல் அதானி ஏர்போர்ட்ஸ் சைனாவை சார்ந்த ஒரு நிறுவனம் டிராகன் பாஸ் அப்படின்ற லான்ச் ஆக்சஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனம், அவங்களுடைய சேவையும் ரத்து செய்திருக்கிறாங்க. ஒரு வாரம் தான் ஆகுது அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில். இப்போ அதையும் ரத்து செய்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அமெரிக்கா டர்க்கிக்கு சில ஆயுதங்கள் ஏவுகணை விற்பனை செய்ய இருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. $225 மில்லியன் ஆயுதங்களை அமெரிக்கா டர்க்கிக்கு விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்திய மத்திய அரசு இதை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்தியாவில் டாஸ்மாக் சம்பந்தமான பண மோசடி வழக்கில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் புதிதாக இன்றைக்கி சோதனை நடத்தி வராங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூரில் COVID-19 எண்ணிக்கை மறுபடியும் அதிகரிக்குதுன்னு CNBC TV18 அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. பாரதி ஏர்டெல் ஒரு பெரிய டீல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவில் ஷேர்ஸ் விற்பனையாவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். சிங்கப்பூர் நிறுவனமான சிங்டெல் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு. இன்றைக்கி மணி கண்ட்ரோல் இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா 1.3% ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 3.1 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் 1820 கோடி ரூபாய்க்கான அவ்வளோ மதிப்பிற்கான ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக மணி கண்ட்ரோல் உறுதி செய்திருக்கிறாங்க. ஆனால் யார் வாங்கியிருக்கிறாங்க, யார் விற்பனை செய்திருக்கிறாங்கன்ற தகவல் இல்லை. சிங்கப்பூரை சார்ந்த சிங்டெல் விற்பனை செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க மார்ச் குவார்ட்டர் முடிவில் 9.5% ஸ்டேக் வைத்திருந்திருக்கிறாங்க பாரதி ஏர்டெல்லில். இன்ஃபோசிஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. டிஎன்பி பேங்க் ஏஎஸ்ஐ உடனான பார்ட்னர்ஷிப்பை நீட்டிக்கிறாங்க. ஆனால் எவ்வளவு தொகைக்கு எவ்வளவு ஆண்டுகளுக்குன்ற தகவல் கம்பெனி வெளியிடலை. ஆல்கம் லேபரட்டரிஸ் மீது சைபர் செக்யூரிட்டி தாக்குதல் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதனால் சில இமெயில் ஐடிஸ் திருடப்பட்டிருக்கு. அது வழியாக ஃப்ராடுலண்ட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. விசாரணை நடந்து வருவதாக சொல்லியிருக்கிறாங்க ஆல்கம் லேபரட்டரிஸ். பயோகான் தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஸ்ட்ரோக்குடைய ரிஸ்க்கை குறைப்பதற்கான மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க பயோகான். பஜாஜ் ஆட்டோ அவங்களுடைய நெதர்லாந்து பிஸ்னஸில் 1200 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். சாஜன் ஜிந்தால் ஃபேமிலி ட்ரஸ்ட் ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 1200 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சி.
4.2 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ளோர் ப்ரைஸ் ₹288 அப்டேட் கொடுத்துருந்தாங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். இப்போ சிஎன்பிசி டிவி 18 ஒரு பெரிய டீல் நடந்திருக்குன்றது உறுதி செய்திருக்கிறாங்க. பிளாக் டீல் நடந்திருக்கு. 4.36 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. அதாவது ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் அது 2%. ₹1239 கோடி மதிப்பிற்கான ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக உறுதி பண்ணியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18. ஆனால் யார் வாங்கியிருக்கிறாங்க, யார் விற்பனை செய்திருக்காங்கன்றது உறுதி செய்யலை. சாயங்காலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து அந்த டேட்டா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் சில கம்பெனிகளுக்கு ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 5850. ஆல்கைல் அமைன்ஸ் கெமிக்கல்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1640. தெர்மேக்ஸ்க்கு செல் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 3100. ரிலாக்ஸோ ஃபுட்வேருக்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ். எதிர்பார்க்குற டார்கெட் 375. பல்ராம்பூர் சீனி மில்ஸ் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவிலேருந்து கிடைத்த டேட்டா கன்சாலிடேட்டட் பேசிஸில் வருவாய் ₹1503 கோடி, இயர் ஆன் இயர் 5% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹229 கோடி, இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. பிபி ஃபின்டெக் பாலிசி பஜாருடைய பேரண்ட் கம்பெனி Q4 டேட்டா நேற்று அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவிலேருந்து கிடைத்த டேட்டா கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ ₹1508 கோடி, குவார்டர் ஆன் குவார்ட்டர் 17%, இயர் ஆன் இயர் 38% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது ₹1472 கோடி. நெட் ப்ராஃபிட் ₹171 கோடி, குவார்டர் ஆன் குவார்ட்டர் 139%, இயர் ஆன் இயர் 185% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்த நெட் ப்ராஃபிட் ₹134 கோடி. கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் சில கவலைகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக நியூ இன்சூரன்ஸ் க்ரோர் பிரீமியம் உடைய வளர்ச்சி குறித்து 5 ஆண்டில் காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் 43% இருந்திருக்கு. ஆனால் போன குவார்ட்டரில் 21% மட்டுமே இருந்திருக்கு. அது கவலை அளிக்கும் வகையில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. பிபி ஃபின்டெக் எதிர்பார்க்குற டார்கெட் ₹2000. சிட்டி தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2150. நேற்று க்ளோசிங்கிலிருந்து ஒப்பிடும்போது 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மார்கன் ஸ்டான்லி அண்டர்வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹1130. பதாஞ்சலி ஃபுட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ ₹9692 கோடி, குவார்டர் ஆன் குவார்ட்டர் 6% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹358 கோடி, குவார்டர் ஆன் குவார்ட்டர் 3% விழுந்திருக்கு. பேடிஎம் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், சிட்டி குரூப் குளோபல் மார்க்கெட் மொரிஷியஸ் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 3.55 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் பேடிஎம் உடையது வாங்கியிருக்கிறாங்க. கோல்ட்மன் சாக்ஸ் சிங்கப்பூர் விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒரு ஷேர் விலை ₹850.70 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ரயில் விகாஸ் நிகம் லிமிடெடுக்கு சென்ட்ரல் ரயில்வே கிட்டேருந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குது. ₹116 கோடி கான்ட்ராக்ட் இது. பாமர் லாரி அண்ட் கம்பெனி லிமிடெட் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% விழுந்திருக்கு. சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல். இது குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கூடவே அவங்க பைபேக், போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட், டிவிடெண்ட் குறித்து முடிவெடுக்க இருப்பதாக முன்னவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க பைபேக், போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிக்கலை. ஆனால் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹8.50. இந்த பாமர் லாரி அண்ட் கம்பெனி லிமிடெட்டில் ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸுடைய எண்ணிக்கை 20% இருக்குன்னு அந்த சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னா ₹2 லட்சம் அல்லது அதற்கு குறைவாக முதலீடு செய்திருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ். ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் 20% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க பாமர் லாரி அண்ட் கம்பெனியில். ஆக்ஸான் நோபல் இந்தியா இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 6% அதிகரிச்சிருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இந்தியா பிஸ்னஸை விற்பனை செய்வதற்கான முயற்சியில் தான் இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். யாரெல்லாம் போட்டியில் இருக்கிறாங்கன்ற செய்தியும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ JSW பெயிண்ட்ஸ் தான் போட்டியில் அந்த முன்னணியில் இருக்கிறாங்க. அந்த ரேஸில் ஆக்ஸான் நோபல் இந்தியாவை வாங்குவதற்கின்ற தகவல் எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 2வது இடத்துல இருப்பது இண்டிகோ பெயிண்ட்ஸ் மற்றும் அட்வென்ட் இன்டர்நேஷனல். அவங்க 2 பேரும் இணைந்து ஒரு கன்சார்ட்டியமாக அவங்க வாங்குறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அவங்க 2வது இடத்துல இருக்கிறாங்க. JSW பெயிண்ட்ஸ் தான் முன்னணியில் இருப்பதாக இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹10. ப்ராஃபிட் ₹1368 கோடி, இயர் ஆன் இயர் 25% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ₹2166 கோடி, இயர் ஆன் இயர் 3% விழுந்திருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு இன்ட்ராடேல 4% விழுந்திருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. அதற்கு முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது மறுபடியும் அந்த அக்கௌண்டிங் இஷ்யூஸ் தான். நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க சில தினங்களுக்கு முன்னாடி. மறுபடியும் வேறு சில அக்கௌண்டிங் இஷ்யூஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லை, முன்னாள் CEO மற்றும் டெபுட்டி CEO மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. இன்சைடர் ட்ரேடிங்க்கு ஒரு வழக்கு இருக்குது. அதனால் அவங்க மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னா செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இந்த அக்கௌண்டிங் இஷ்யூ மறுபடியும் வந்திருக்கு. வேறொரு அக்கௌண்டிங் இஷ்யூ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற செய்தியும் நம்ம பார்த்துருந்தோம். CLSI இப்போ டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க்கு பையிலிருந்து ஹோல்டாக குறைச்சிருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸ் 780. மார்கன் ஸ்டான்லி ஈக்குவல் வெயிட் ரேட்டிங்கை தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 755.
என்டியூரன்ஸ் டெக்னாலஜிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹10. நெட் ப்ராஃபிட் ₹245 கோடி. இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹2964 கோடி. இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் 14லிருந்து 49% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியவை எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது. ப்ளூ ஜெட் ஹெல்த் கேருக்கு எம்கே குளோபல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1150, 49% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஹேவல்ஸ் இந்தியாவுக்கு ஜியோஜித் பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் ₹1903, 19% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 730, 14% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. எஸ்ஆர்எஃப் லிமிடெடுக்கு எல்ஆர்ஆ கேபிட்டல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3461, 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மோதிலால் ஓஸ்வால் பாரதி ஏர்டெலுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2110, 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம மதியம் 12 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் 4% அதிகரித்தது இன்ட்ராடேல. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி 4% அதிகரித்தது. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் 2% அதிகரித்தது. பிபி ஃபின்டெக் 4% அதிகரித்தது. பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் 3% வீழ்ச்சியை பார்த்தது. எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் வாலட்டிலாக இருந்திருக்கு. 2% பாசிட்டிவ், 2% நெகட்டிவ். பல்ராம்பூர் சீனி மில்ஸ் 2% விழுந்தது. ப்ரீகால் 6% வீழ்ச்சி. ஐடிசி ஹோட்டல்ஸ் 1% அதிகரித்தது. கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சூமர் எலக்ட்ரிக்கல்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 7% அதிகரித்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.